அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பிக் பிசிக்கல் எஜுகேஷன் கோச்சிங் சென்டர் திருப்பத்தூர். என்னுடைய பெயர் ஜே சிவச்சந்திரன். கடந்த 13 ஆண்டுகளாக உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 பணியாற்றி வருகிறேன். தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறேன். உடற்கல்வித்துறையில் உடற்கல்வி ஆசிரியர்கள், உடற்பயிற்சி அலுவலர்கள் மற்றும் உடற்கல்வி இயக்குநர்களுக்கான போட்டித் தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகளை திருப்பத்தூரில் ஒலிம்பிக் பிசிக்கல் எஜுகேஷன் கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் நடத்தி வருகிறேன். தற்பொழுது உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சி அலுவலர்கள் ஆகியோருக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான தேர்விற்கான வினா, அதற்கான விடையை உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இங்கு வழங்கப்பட்டுள்ள வினாவானது உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்பயிற்சி அலுவலருக்கான முதல் பாடம் யூனிட் 1 கேட்கப்பட்ட வினாக்கள். அந்த வினாவிற்கு விடை என்ன என்று பார்ப்போம். முதல் வினாவாக, எந்த ஆண்டு முதல் தேசிய ஈட்டெழுதல் தினம் கொண்டாடப்படுகிறது? தேசிய ஈட்டெழுதல் தினம் எப்பொழுது இந்திய அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது என்றால், நீரஜ் சோப்ரா அவர்கள் 2021 ஆகஸ்ட் 7 அன்று இந்தியாவுக்காக ஈட்டெழுதல் பிரிவில் தங்கம் என்ற தினத்தை நாம் தேசிய விளையாட்டு தினமாக தேசிய ஈட்டெழுதல் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த தேசிய ஈட்டெழுதல் தினம் இந்தியாவில் 2022 முதல் நாம் தற்போது கொண்டாடி வருகிறோம். 2022 என்பது இந்தியன் அத்லெட்டிக் அசோசியேஷன், இந்திய தடகள குழுமம் அவர்கள் இதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. 2022 முதல் நாம் தேசிய ஈட்டெழுதல் தினம் கொண்டாடி வருகிறோம். அடுத்ததாக, எஸ்ஜேபி போட்டி எத்தனை நிலைகளில் நடத்தப்படுகிறது? எஸ்ஜேபி போட்டி என்பது எத்தனை நிலைகளில் நடத்தப்படுகிறது என்றால், எஸ்ஜேபி முதல் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பள்ளி குழுமங்கள் இடையே நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள். இந்த போட்டியானது 1954 இந்த குழுமம் உருவாக்கப்பட்டு 1955 முதல் தற்போது வரை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் பங்கு பெறும் விளையாட்டு வீரர்களை எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்றால், முதலாவதாக ரீஜனல், அதாவது வட்டார அளவில் தேர்வு செய்யப்பட்டு, அடுத்து மாநில அளவில் தேர்வு செய்யப்படுவார்கள், ஸ்டேட் லெவல். அடுத்து தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற இருப்பார்கள். பிறகு அப்போட்டியை வெற்றி பெறுபவர்கள் பன்னாட்டு அளவில் தகுதி பெறுவார்கள். எனவே இக்கேள்விக்கு விடையானது ரீஜனல், ஸ்டேட் அண்டு இன்டர்நேஷ்னல். இந்த மாதிரி நம்ம இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாங்க. அடுத்ததாக, தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் 2018 முதல் இப்பல்கலைக்கழகமானது மணிப்பூரில் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2018 அன்று துவங்கி வைத்துள்ளார். இது தேசிய அளவில் நடத்தப்படும் ஒரு பல்கலைக்கழகமாகும். இந்த பல்கலைக்கழக விளையாட்டு பல்கலைக்கழகமாகும். இந்த விளையாட்டு பல்கலைக்கழக மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அந்த துறையின் கீழ் இயங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளையாட்டு பல்கலைக்கழகம் என்று அழைக்கலாம். அடுத்ததாக, தலைமைத்துவம், விளையாட்டு திறன் மற்றும் ஒழுக்க உணர்வு, அதாவது குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், இந்த மூணையும் கன்சிடர் பண்ணி எந்த தேசிய விளையாட்டு விருது வழங்கப்படுகிறது என்று கேட்கப்பட்டுள்ளது. சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், இந்த குவாலிட்டி ஆஃப் லீடர்ஸ், இது மூன்றும் 4 ஆண்டுகளாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இதை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் விருதானது அர்ஜுனா விருது வழங்கப்படுது. அடுத்ததாக, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு வீரர் கேரம் விளையாட்டில் அர்ஜுனா விருது பெற்றுள்ளார். அந்த விளையாட்டு வீரரின் பெயர் என்ன? அர்ஜுனாவோட கேரம் போட்டிக்கு இதுவரை ஒரே ஒரு வீரருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அந்த விளையாட்டு வீரர் பெயர் மரிய இருதயம். அவர் தற்போது தமிழ்நாடு கேரம் குழுமத்தின் தலைவராக உள்ளார். தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு கேரம் குழுமத்தின் தலைவராக உள்ளார். அவர் பெயர் மரிய இருதயம். அடுத்ததாக, பத்ம பூஷன். விளையாட்டு வீரர்களுக்கு முதலாக பத்ம பூஷன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் தயான் சந்த். யார் இந்த தயான் சந்த்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேஜர் தயான் சந்த் தான் ஹாக்கி விசார்ட். இவர் இந்தியா ஒலிம்பிக்கில் தங்கம் பெற, குறிப்பாக ஹாக்கி போட்டியில் 1928, 1932, 1936 ஆகிய 3 ஒலிம்பிக் போட்டிகளிலும் பங்கு பெற்று இந்தியாவுக்கு தங்கம் பெற மிக முக்கியமாக சிறப்பாக செயல்பட்டவர் மேஜர் தயான் சந்த்.
அவருடைய விளையாட்டு திறமையை பாராட்டி இந்திய அரசால் வழங்கப்பட்டது பத்ம பூஷன். விளையாட்டுத் துறையில் முதல் பத்ம பூஷன் மேஜர் தயான்சந்த் அவர்கள். அதுக்கடுத்து 7வது வினா பத்ம விபூஷன் அவார்டி. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் பாரத் ரத்னா இட் இஸ் ஹையஸ்ட் ஹானர் ஆஃப் எவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மிக உயரிய விருது அப்படின்னா பாரத் ரத்னா. அதற்கு பிறகு செகண்ட் அவார்ட் ஆஃப் செகண்ட் ரெகனைசேஷன் இன் அவர் ரிப்பப்ளிக் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் 2வதாக மிக உரிய விருதாக கருதப்படுவது பத்ம விபூஷன். விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் 4 விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 விளையாட்டு வீரர்களில் ஒருவர் விஸ்வநாதன் ஆனந்த், ஒருவர் சச்சின் தெண்டுல்கர், இன்னொருவர் மவுண்டைனர் ஃப்ரம் நியூசிலாந்து கண்ட்ரியை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்தபடியாக யார் என்றால் மேரி கோம். அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த கேள்வி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஸோ கரண்டாக இருக்கிற பிடி உஷா எந்த ஆண்டு முதல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தற்போதைய தலைவர் பிடி உஷா எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ ஐஓஏ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் என்பது 1927 முதல் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் பிரசிடென்ட் டாக்டர் தாராபோஜி டாட்டா அவர்கள். தற்போது பிடி உஷா அவர்கள் இந்த குழுமத்தின் தலைவராக உள்ளார். அவர் 2022 முதல் இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்தியா 25 ஒலிம்பிக் போட்டி, அதாவது 1990 முதல் 2025 வரை 25 ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றுள்ளது. 25 ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று இதுவரை இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை பெற்றுள்ளது? ஸோ இதுவரை இந்தியா 25 ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று மொத்தம் 41 பதக்கங்களை வென்றுள்ளது. இதுதான் சரியான விடை. அடுத்ததாக ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது என்றால், ஆசிய விளையாட்டுப் போட்டி முதலில் 1951 நியூடெல்லி இந்தியாவில் துவங்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நயோகா ஜப்பானில் நடைபெற உள்ளது. அடுத்த வினா த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் கேம்ஸ். ஸோ இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய தலைவர் யார் என்றால் இந்தியாவை சேர்ந்த ராஜா ராஜேந்திர சிங். யார் இந்த ராஜா ராஜேந்திர சிங்? ஸோ இவர் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, பன்னாட்டு ஒலிம்பிக் கழகத்தில் ஆனரி மெம்பராகவும் இருந்திருக்கிறார், மரியாதைக்குரிய மெம்பராகவும் இருந்திருக்கிறார். அதே போல் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாகவும் நிறைய நாட்கள் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு தற்போது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தலைவராக உள்ளார். எப்பொழுது என்றால் 2021 முதல் தற்போது வரை அவர் தொடர்ச்சியாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய தலைவராக ராஜா ராஜேந்திர சிங் ஃப்ரம் இந்தியா. அடுத்து தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் குறிக்கோள், த மோட்டோ ஆஃப் சவுத் ஏஷியன் கேம்ஸ் அப்படின்றா பீஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ப்ரோக்ரஸ். ஓகே, ஸோ அமைதி, நிலையான முன்னேற்றம், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டினுடைய நோக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஏசியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஃபார்ம்டு அப்படின்னாங்க. நமக்கு HGFI ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா, அடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனு, அதுக்கடுத்து ஏஷியன் லெவலில் நமக்கு இருக்குது. ஸோ HGFI பொறுத்த வரைக்கும் 1954 உருவாக்கப்பட்டு 1955 நமக்கு போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்குது. அதே போல் ஆசிய அளவில் இந்த குழுமம் எப்போது துவங்கப்பட்டது என்றால் 2003 முதல் இக்குழுமமானது செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் எடிஷன் ஃபார் நேஷனல் வின்டர் கேம்ஸ். நமக்கு தேசிய விளையாட்டுப் போட்டிகள் சம்மர், வின்டர் 2 வகைகளாக பிரிக்கலாம். சம்மர் அதாவது வெயில் கால விளையாட்டுப் போட்டிகள்னு சொல்லக்கூடிய சம்மர் எடிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1924 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றிருந்தது. தற்போது ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையில் குளிர்கால நேஷனல் வின்டர் கேம்ஸ், குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள், தேசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எந்த ஆண்டு முதல் என்றால் 1996 முதல் இப்போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வினாவானது 2025ஆம் ஆண்டு HGFI எத்தனாவது தேசிய விளையாட்டாக அழைக்கப்படுகிறது என்ன? ஸோ த 25th இஸ் அ டேஸ் நேஷனல்ஸ். 2025 எத்தனாவது நேஷனல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது என்றால் 69வது நேஷனல்ஸ். ஏனென்றால் 1955 முதல் ஒவ்வொரு ஆண்டும் HGFI தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது. 1955 முதல் 2025 வரை தற்போது வரை 69வது நேஷனல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வினாவானது கேலோ இந்தியா பேரா கேம்ஸ், அதாவது உடல் ஊனமுற்றோருக்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் 2025 எங்கு நடைபெற்றது? உதாரணமாக விளையாட்டுப் போட்டியானது 2023 ஆரம்பிக்கப்பட்டது.
2023 மற்றும் 2025 ஆகிய 2 ஆண்டுகளிலும் டெல்லியில் நடைபெற்றது. இதற்கு சரியான விடை டெல்லி. அடுத்து 17வது வினாவானது தற்போதைய மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட கரண்ட் மினிஸ்டர், அதாவது இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர். இந்தியா இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்றால் மன்சூர் மாண்டவியா. ஓகே, மன்சுக் மாண்டவியா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இந்திய அரசு நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் மாண்டவியா. அடுத்து 18வது வினா. 18வது வினா என்பது மேஜர் தயான்சந்த் விருது முதலில் 2022 முதல் உருவாக்கப்பட்டது. மேலும் இது 2023 வரை வாழ்நாள் சாதனைகளுக்கான விருதாக வழங்கப்பட்டது. தற்போது அதோட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னு ஓகே. ஸோ மேஜர் தயான்சந்த் அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீநேம் பண்ணியிருக்கோம். மேஜர் தயான்சந்த் அவார்டு 2002 கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தற்போது ரீநேம்டு என்னவாக மாற்றம் செய்துள்ளார்கள் என்றால் அர்ஜுனா அவார்டு லைஃப் டைம். உதாரணத்துக்கு அர்ஜுனா அவார்டு ரெகுலர், அர்ஜுனா அவார்டு லைஃப் டைம் என்று சொல்லலாம். அர்ஜுனா அவார்டு ரெகுலர் என்பது 15 லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படும். அதே போல் அர்ஜுனா அவார்டு லைஃப் டைம் என்பது 10 லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படும். 2024 முதல் இது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக the award recognized for sports person spectacular and outstanding performance preceding 4 years. ஸோ இந்திய அரசால் விளையாட்டுத்துறையில் மிக உயரிய விருதாக, மிக உயர்வான விருதாக கருதப்படுவது என்ன விருது என்றால் அது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ இந்த விருது கூட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2021 ஆண்டுக்கு முன்பாக இது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதாக கருதப்பட்டது. தற்போது ரீநேம்டு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா ஃப்ரம் 2021 ஆன்வர்ட்ஸ். 2021 முதல் இவ்விருதானது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதாக கருதப்படுகிறது. இவ்விருது பெறுபவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பிட் இந்தியா மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட். எந்த ஆண்டு முதல் இந்தியாவில் பிட் இந்தியா இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கேள்வி. இந்த வினாவிற்கு விடை ஆகஸ்ட் 29. ஸோ அனைவருக்கும் தெரிஞ்சதே ஆகஸ்ட் 29 என்பது ஆகஸ்ட் 29 என்பது தேசிய விளையாட்டு தினம். ஸோ தேசிய விளையாட்டு தினமான ஆகஸ்ட் 29, 2019 முதல் இந்தியாவில் பிட் இந்தியா மூவ்மெண்ட் என்ற இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது. பிட் இந்தியா இதை துவக்கி வைத்தவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 29, 2019. அதுதான் வந்து உங்களுக்கு சரியான விடை. ஸோ இந்த 20 வினாக்களுக்கும் விடை நான் தற்போது உங்களிடம் கூறியுள்ளேன். தற்போது யூஜிடிஆர்பி மற்றும் கவர்மெண்ட் ஐடிஐ உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சி அலுவலருக்கான பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக எனது பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயிற்சி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது தொலைபேசி நம்பரில் தொடர்பு கொண்டு இப்பயிற்சி வகுப்பின் பற்றிய விவரங்களை கேட்டறியுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.